Hi friends, welcome to Aari Creatives. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஃப்ரெஞ்ச் நாட். ஃப்ரெஞ்ச் நாட் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோஸில் நான் ப்ளவுஸ் டிசைனிங் வீடியோஸில் வந்து நான் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து போட்டு நான் டிசைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் வந்து எப்படி போடுறதுன்றதுக்கான டியூட்டோரியல் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம எல்லா ஸ்டிச்சஸுமே நம்ம இந்த மாதிரியான ஆரி நீடில் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். பட் ஃப்ரெஞ்ச் நாட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரி நீடிலில் ஸ்டிச் பண்ண முடியாது. இந்த மாதிரி கை ஊசியில் தான் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். ஸோ இந்த ஊசி வந்து இப்படி தான் இருக்கும். அந்த ஊசிக்கு கீழே அந்த ஹோல் பகுதியை வந்து காதுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஊசியோட காது பகுதி வந்து இந்த மாதிரி பெரிய ஹோலாக இருக்கணும். அப்போ தான் இதில் வந்து நம்ம நிறைய ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் த்ரெட்ஸ் வந்து உள்ளே வந்து கோர்த்துட்டு வந்து நம்ம பஞ்ச் ஆஃப் த்ரெட்டில் ஒரு நாட் போடுறதுக்கு பேர் தான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட். ஸோ நான் யூஸ் பண்ணுற நீடிலோட சைஸ் அண்ட் பிராண்ட் வந்து இது தாங்க, நந்தி பிராண்ட். அதோட சைஸ் வந்து 63 mm இல்லைனா 2.5 inches. இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுற பிராண்ட். இதுக்குள்ளே வந்து 25 நம்பர்ஸ் வந்து நீடில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ இதில் எப்படி வந்து த்ரெட்டு கோர்த்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு நான் வந்து க்ரீன் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த சில்க் த்ரெட்டில் நம்மளுக்கு எவ்வளோ நூல் லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். இவ்வளோ லென்த் எடுத்துகிட்டு இங்கே பிடிச்சிட்டு இதை அப்படியே டபுள் ஆக்குறோம். பாருங்கள், இதை அப்படியே வந்து நம்ம எவ்வளோ லென்த் எடுத்துருக்கோமோ அந்த லென்த் வரைக்கும் நம்ம டபுள் ஆக்குறோம். இந்த இடத்த அப்படியே பிடிச்சிட்டு அதை அப்படியே ட்ரிப்பிள் ஆக்குறோம். ஸோ இப்போ என் கையில் வந்து 3 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து இருக்குது. இந்த எட்ஜ் பிடிச்சிட்டு இதை அப்படியே வந்து நம்ம 4th ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து திருப்பி நூல் எடுக்கிறோம். மறுபடியும் இந்த 4th எட்ஜிலேருந்து மறுபடியும் நம்ம 5th ஸ்ட்ராண்ட் வந்து நூல் வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்ஸுக்கு எத்தனை ஸ்ட்ராண்ட்ஸ் வேணுமோ அதை வந்து நம்ம இந்த மாதிரி தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். இன்றைக்கி நான் 5 ஸ்ட்ராண்ட்ஸ் தான் எடுக்க போகிறேன். ஸோ இதை நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். நமக்கு 5 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் சில்க் த்ரெட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இந்த எட்ஜஸ் வந்து கொஞ்சம் நீட்டாக ஒரே மாதிரி ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கை ஊசி எடுத்துட்டோம். அந்த 5 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து சில்க் த்ரெட்டையும் வந்து நம்ம நீடிலில் போட்டு அப்படியே கீழே வரைக்கும் இழுக்கிறோம். பாருங்கள், ஈக்குவலாக வந்ததுக்கப்புறம் கீழே இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு முடிச்சு போட்டுக்கிறோம். அந்த எண்டில் ஒரு நாட் நம்ம ஃப்ரேமுக்கு கீழே வந்து த்ரெட் விட்டு இழுக்கையில் அந்த துணிக்கு மேலே வந்துடாத அளவுக்கு கொஞ்சம் பெருசாக ஒரு நாட் போட்டுக்கிறோம். அண்டு இப்போ நம்ம பண்ண போகிறது தான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுலே வந்து ரொம்பவே முக்கியமான டிப்புன்னு நான் சொல்லுவேங்க. இந்த ஊசியை இந்த நாட்டையும் இந்த நீடில் இருக்கிற கையையும் எவ்வளோ நம்ம ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ பாருங்கள். இந்த த்ரெட்டை நீடில் இந்த மாதிரி இந்த எட்ஜில் அப்படி பிடிச்சிக்கோங்க. ஸோ இந்த நாட்டை இங்கே பிடிச்சிட்டு இந்த நூலை வந்து எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம நாட் போடையில் நம்ம அந்த சுற்றி கீழெல்லாம் இழுக்கையில் வந்து இந்த நூல் வந்து நம்மளுக்கு பிசுறு வராமல் இருக்கும், சிக்காகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா இழுத்துக்கணும். இந்த எண்டையும் பிடிச்சி நூலை வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா பாருங்கள், ஒன்று போல் இருக்குது. நம்மளுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் போடையில் வந்து நம்மளுக்கு சிக்காகாமல் இருக்கும். ஸோ நம்ம நூலெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரேமுக்கு கீழே இருந்து இந்த ஃப்ரேமுக்கு கீழேருந்து நம்ம த்ரெட் எடுத்திருக்கோம். இந்த ஒரு த்ரெட்டை வந்து நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்டில் இப்படி டைட்டாக பிடிச்சிட்டு இந்த ஊசியில் இப்படி ஒரு வாட்டி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு எங்கே நம்ம நூல் எடுத்துருக்கோமோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம ஊசியை குத்திட்டு கீழே அப்படியே இழுக்க போகிறோம். நம்மளோட நூல் வந்து அந்த
துணி கிட்ட போகிற வரைக்குமே வந்து நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்கிற இந்த நூலை வந்து விட்டுறக்கூடாது. பாருங்கள், நம்மளுக்கு ஒரு நாட் கிடச்சிருக்கு. இதுதான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட். இன்னொரு வாட்டி போடுறேன் பாருங்கள். ஸோ கீழே இருந்து நூலை எடுக்கிறோம். இந்த லெஃப்ட் ஹேண்டில் இந்த நூலை பிடிச்சிக்கிட்டு இந்த ஊசியில் ஒரு வாட்டி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கமாகவே வந்து நீடில் உள்ளே விட்டு கீழே இழுக்கிறோம். இந்த இடது கையில் பிடிச்சிருக்கிற நூலை வந்து விட்டுறக்கூடாது. கீழே போகிற வரைக்குமே வந்து இந்த இடது கையில் பிடிச்சிருக்கிற நூலை வந்து விட்டுறாமல் இருந்தீங்கன்னா தான் நம்மளுக்கு நாட் வந்து சிக்காகாமலும் பிசிறு இல்லாமலும் நீட்டாக கிடைக்கும். இன்னொரு வாட்டி போடுறேன் பாருங்கள். இடது கையில் பிடிச்சிக்கிறோம். ஊசியில் ஒரு வாட்டி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அந்த நூலுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம விட்டுட்டு இடது கையில் பிடிச்சிருக்கிற நூலை வந்து நம்ம விட்டுறாமல் கீழே நூலை இழுக்கிறோம். மறுபடியும் போடுறேங்க. கீழேருந்து நூலை எடுக்கிறோம். இடது கையில் இதை பிடிச்சிக்கிறோம். ஊசியில் ஒரு வாட்டி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு கீழே இருந்து நூலை இழுக்கிற கடைசி வரைக்கும் நூல் இருக்கிற வரைக்குமே இந்த இடது கையில் பிடிச்சிருக்கிற நூலை விட்டுறாதீங்க. பிகினர்ஸ் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க, இல்லைன்னா சிக்காயிரும். இவ்வளோதாங்க ஃப்ரெஞ்ச் நாட். இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நம்ம 5x5 10 ஸ்ட்ராண்ட்ஸில் போட்டிருக்கோம். இதை நீங்கள் 6, 7, 8, 10x10 20 ஸ்ட்ராண்ட்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் போடலாம். நம்மளுக்கு வந்து இந்த நாட் வந்து நல்லாவே பெருசாக கிடைக்கும். ஒரு டிசைனில் நம்ம ஃபில்லிங்குக்காக அதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கையில் வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் ரொம்பவே சீக்கிரம் வந்து ஃபில் ஆயிரும், பார்க்கவும் நல்லா பெருசாக தெரியும். இப்போ இதே ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நம்மளுக்கு இன்னொரு டைப்லையும் போடலாம். பாருங்கள், கீழேருந்து நூல் எடுத்துக்கிறோம். நம்ம இந்த நாட் வந்து ஒரு வாட்டி தான் வந்து இந்த நீடில் வந்து ட்விஸ்ட் பண்ணியிருப்போம். இப்போ 2 வாட்டி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதே ஃபார்மேட்டில் பக்கத்தில் பிடிக்கிறோம். அந்த லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்கிற த்ரெட்டை விடாமல் கடைசி வரைக்குமே வந்து நம்ம பிடிச்சிருக்கணும். ஸோ 2 வாட்டி ட்விஸ்ட் பண்ணையில் வந்து நம்மளுக்கு இதோட சைஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். இன்னொரு வாட்டி போடுறேன் பாருங்கள். ரெண்டு வாட்டி நெடில் சுற்றிக்கிறோம். அதுக்கு பக்கமாகவே குத்திக்கிறோம். இந்த இடது கையில் இருக்கிற நூலை விட்டுறக்கூடாது. கடைசி வரைக்குமே அதை பிடிச்சிட்டு போட்டோன்னா நம்மளுக்கு அந்த நாட் வந்து இந்த ஒரு ட்விஸ்ட்டை விட இந்த டபுள் ட்விஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். பாருங்கள், கீழே இந்த ஊசி எடுத்துக்கிறோம். இடது கையில் நூலை பிடிச்சிக்கிட்டு 2 வாட்டி ஊசியில் இந்த நூலை சுற்றிட்டு அந்த ஃப்ரேமுக்கு கீழே குத்திட்டு நம்ம இந்த இடது கையில் பிடிச்சிருக்கிற நூலை விடாமல் இழுத்தோன்னா நம்மளுக்கு போட்டதை விட பெருசாக நம்மளுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் கிடச்சிருது. இதே மாதிரி நம்ம இதில் வந்து ஒரு தடவை ட்விஸ்ட் பண்ணோம், இதில் வந்து 2 தடவை ட்விஸ்ட் பண்ணோம். இப்போ வந்து நம்ம 3 வாட்டி கூட நம்ம இதை ட்விஸ்ட் பண்ணலாம். ஆனால் இடது கையில் இருக்கிற நூலை விட்டுறாதீங்க. இதை விட நம்மளுக்கு இன்னுமே பெருசான ஒரு நாட் வந்து கிடைக்கும். 1, 2, 3 வாட்டி ட்விஸ்ட் பண்ணுறோம். அதுக்கு பக்கத்துலேயே ஊசியை குத்தி கீழே இழுக்கிறோம். இடது கையில் பிடிச்சிருக்கிற நூலை கடைசி வரைக்கும் விட்டுறாதீங்க. அதை விட பெருசான ஒரு நாட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அவ்வளோதாங்க ஃப்ரெஞ்ச் நாட். இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நம்மளுக்கு ஃபில்லிங்க்கு மறுபடியும் வந்து நம்மளுக்கு எந்த டிசைனில் வேணால், ஒரு மேங்கோ டிசைன், பீகாக் டிசைன், எதில் வேணாலும் நம்ம ஃபில்லிங்க்காக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் 5x5 10 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து நான் த்ரெட்டு போட்டிருக்கனால நம்மளுக்கு நாட் வந்து கொஞ்சம் சின்னதாக கிடச்சிருக்கு. இதே வந்து அதிக ஸ்ட்ராண்ட்ஸ் 6, 7, 8x8 16 ஸ்ட்ராண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணையில் வந்து நம்மளுக்கு நாட் வந்து இன்னுமே வந்து பெருசாக கிடைக்கும். ஒரு இடத்த ஃபில் பண்ணையில் வந்து அது சீக்கிரமே நமக்கு வந்து ஃபில் ஆயிருங்க.
ஃப்ரெஞ்ச் நாட் வந்து இந்த மாதிரி இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான ஃபில்லிங்காகவும் வந்து நம்ம டிசைன்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம நெக் லைனில் வந்து அவுட்லைனில் வந்து போடுறதுக்கும் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ டிசைனில் நமக்கு ஃபில்லிங்கில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாகவே வந்து நம்ம எந்த டிசைன் எடுத்துக்கிட்டாலும் முதல்ல அவுட்லைன் போட்டு தான் வந்து நம்ம ஆரம்பிப்போம். பட் ஃப்ரெஞ்ச் நாட் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஜரி த்ரெட் அவுட்லைனில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டோம் அப்படின்னா, ஸோ பாருங்கள் நமக்கு இந்த நாட் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறனால, இந்த த்ரெட் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கிறனால இந்த அவுட்லைனுக்கு மேலே மறைச்சிரும். இந்த நாட்ஸ் வந்து இந்த அவுட்லைனை வந்து மறைச்சிரும். ஸோ எப்போவுமே வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடுறோம், ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சாக யூஸ் பண்ணுறோம், ஒரு டிசைனில் போடுறோம் அப்படின்னா, ஸோ அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கான அவுட்லைன் இந்த மாதிரி பீட்ஸ்லையோ இல்லை ஜர்தோஸ்லையோ கொஞ்சம் ஹைட்டாக எம்போஸ்டாக இருக்கிற மாதிரி தான் அவுட்லைனில் தான் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து உள்ளே வந்து அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு வந்து நமக்கு அந்த அவுட்லைன் வந்து வெளியில் தெரியும். இது ஒரு சின்ன டிப் தாங்க இது. வாங்க இதில் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ஃபில் பண்ணி பார்க்கலாம். இதில் ஃபில் பண்ணுறதுக்கு நான் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். இதில் வந்து 6x6 12 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். த்ரெட்டை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. நீடில் எடுத்து லெஃப்ட் ஹேண்டில் நீடில் எடுக்கிறோம். டபுள் ட்விஸ்ட் 2 வாட்டி ட்விஸ்ட் பண்ணி நான் அதுக்கு பக்கத்துலேயே வந்து நீடில் விட்டுருக்கேன். பாருங்கள், இப்போ அந்த டிசைன்குள்ளே வந்து நம்மளுக்கு அந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து அடங்கிருச்சு. அந்த அவுட்லைன்குள்ளே வந்து நமக்கு அந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து அடங்கிருச்சு. இதே நம்ம இந்த ஜரி த்ரெட் போட்டிருக்க இடத்துல போட்டோம் அப்படின்னா அந்த அவுட்லைன் வந்து நம்மளுக்கு மறைஞ்சிரும். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் நம்ம இந்த டிசைனில் ஃபுல்லாக வந்து நம்ம போட்டுட்டோம். ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை எப்படி முடிக்கிறது, கீழே வந்து எப்படி நாட் போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கீழே வந்து அந்த நூலை வந்து இப்போ மேலே வந்து நம்ம ட்விஸ்ட் பண்ணிவிட்டு பிடிப்போம் இல்லைங்களா, ஸோ அதே மாதிரி கீழே இருக்கிற நூலை வந்து நம்ம ஒரு லூப் மாதிரி கீழே பிடிச்சிக்கணும். ஸோ அந்த கேப்பில் அதுக்கு எங்கேருந்து நம்ம நூலை எடுத்தோமே அதுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே விட்டுட்டு கீழே இருக்கிற நூலை வந்து இந்த ஊசியில் வந்து ஒரு 3 வாட்டி சுற்றிக்கோங்க. அதே மாதிரி சுற்றிட்டு மேலே இருக்க நூலை இப்படி கையில் பிடிச்சிட்டு கீழே வந்து நூலை இழுத்திங்க அப்படின்னா, சாதாரணமாக நம்ம பீட்லலாம் நாட் போடுவோம் இல்லைங்களா, சேம் அதே ஃபார்மேட் தான். கீழே நம்மளுக்கு அந்த ட்விஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு கீழே வந்து நம்மளுக்கு நாட் மாதிரி கிடச்சிரும். கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட்ஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.